எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் பேர் வந்து ஜான்சே ஸ்கான்ஸ். இது எங்கே இருக்குது? ஆம்ஸ்டர்டாம், நெதர்லாண்ட்ஸ் தலைநகர் ஆம்ஸ்டர்டாம்லேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ட்ரெயினில் நம்ம ஒரு 30 நிமிஷத்தில் போயிடலாம். அப்படி ஒரு அழகிய சின்ன வில்லேஜ் மாதிரி மாடல் செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன இங்கே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, விண்ட்மில்ஸ் தாங்க. நெதர்லாண்ட்ஸ்னாலே விண்ட்மில்ஸு. ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சது ரோட்டர்டாம் பக்கத்தில் இருக்கிற ஃபேமஸ் விண்ட்மில் கிண்டர்கிக் தெரியும். பட் இந்த இடம் நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய விண்ட்மில்ஸ் இருக்குது. ப்ளஸ் இங்கே நிறைய வந்து டெய்ரி ஃபார்ம் மாதிரி வச்சுருக்காங்க. மெயினாக வந்துட்டு ஆடுகள், கோழிகள், மாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு சின்ன வில்லேஜ் செட்டப்பில் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு 18ஆம் 19ஆம் நூற்றாண்டில் இருக்கிற ஒரு மாடல் வில்லேஜ் மாதிரி இதை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய வுட்டன் ஹவுசஸ், லைக் சொல்லப்போனால் கொஞ்சம் க்ரீன் வுட்டன் ஹவுசஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்டிக் ஒர்க் ஷாப்ஸும் இருக்குது. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த கைவினைப் பொருட்கள், ஹேண்டிக்ராஃப்ட், லைக் இந்த மாதிரி மரத்தால் செய்யப்பட்ட நிறைய பொருட்கள், ஷூஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பேரலாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபார்மிங்கான ஒரு டெய்ரி ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா, நிறைய வுட்டன் ஹவுசஸ் மாதிரி இருக்குல்ல, அதில் நிறைய வந்து எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே டெய்ரி ஃபார்மில் கிடைக்கிற விதவிதமான சீஸ் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், சாக்லேட்ஸாக இருக்கட்டும், ஒரு சின்ன சாக்லேட் ஃபேக்ட்ரி மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும். அப்புறம் சாவினர்ஸ், நம்மளுக்கு தேவையான சாவினர்ஸும் இங்கே இருக்குது. இங்கே போனாலே நிறைய சீப்பான டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் நல்ல நேச்சுரலாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கும். அப்புறம் நிறைய வுட்டன் க்ராவிங்ஸை நம்ம சொன்னல, அந்த மாதிரி ஷூஸு எல்லாமே வந்து எக்ஸிபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய அட்ராக்டிவ் அந்த மாதிரி ஷோ பீசஸ், லைக் நம்ம ஏதோ மியூசியமுக்கு வந்திருக்க ஒரு ஃபீல் கூட கொடுக்கும். ஆனால் ஒரு வில்லேஜ் ஃபீலும் கொடுக்கும், ஒரு மிக்சட் ஃபீல் இந்த இடம். அதுவும் இல்லாமல் இங்கே வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஷாப் இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்கும், சாக்லேட்ஸும் இருக்கும். இங்கே வந்து என்னென்னா நம்மளே வந்து காஃபி வந்து பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். இங்கேயும் சாக்லேட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். சாக்லேட் பவுடரில் எப்படி நம்மளே வந்துட்டு ஒரு காஃபி பண்ணலான்ற இதுவும் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. ஸோ அதுவும் வந்துட்டு பாரம்பரியமான முறையில் ஒரு டச் வில்லேஜ் எப்படி இருக்குமோ அந்த விதத்தில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான இடம், அப்புறம் மனசுக்கு ரொம்ப அமைதி தரக்கூடிய இடமா இருக்கும். இந்த ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலை, ஒரு இயற்கையான சூழ்நிலை, ஒரு ஆறு, அதை சுற்றி ஒரு விண்ட்மில்ஸ் அப்படின்னு வந்தாலே ஒரு ஃபேமிலியாக வரும்போது கிட்ஸுக்கும் வந்துட்டு இந்த இடம் சூப்பராக இருக்கும். பெரியவங்களுக்கும் வந்து இந்த இடம் வந்துட்டு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இட்ஸ் ஒர்த். அண்ட் இது ஆம்ஸ்டர்டாமுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.